ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பட்ஜெட்டை எப்படி பிளான் பண்ணணும்? எவ்வளவு லோன் அமௌண்ட் நீங்க போக வேண்டியிருக்கும்? எவ்வளவு டவுன் பேமெண்ட் நீங்க கட்டணும்? உங்களோட சேலரி எவ்வளவுக்கு எந்த கார் செட் ஆகும்? உங்களோட சிபில் ஸ்கோர் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க லோன் வாங்கும்போது? லோனுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடாது. கார் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவா இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கார் அப்படிங்கிறது லைஃப்ல மறக்கவே முடியாது அப்படி நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு கார் வாங்கும் போது நம்ம பட்ஜெட்டை பிளான் பண்ணுறது தான் பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறோம். அந்த ஃபினான்ஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த லோன் அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ போக வேண்டியிருக்கும், எவ்வளோ நம்ம கையில் இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம். அப்போது உங்கள் சேலரி இவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த கார் கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். நீங்கள் எந்தெந்த விதத்திலாம் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிளில் இந்த டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்மளோட விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ, நம்ம கார் கன்சல்டிங் பண்ணும்போது ஒரு ½ அன் ஹவர் நம்ம டைம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் மோர் தென் 10 மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட்டோட டிஸ்கஷனே வந்து நிறையா இருக்கும். ஆமாம், அதுவும் ஃபஸ்ட் டைம் கார் பையர் வந்து இதில் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. எப்படி நான் என்னோட பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கணும், எனக்கு இவ்வளோ சேலரி, எனக்கு இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்குது, இது என்னால் பண்ண முடியுமா முடியாதா, இதுக்கு எப்படி லோன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஜென்ரல் எபிசோடாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். அதுக்கு தான் இந்த எபிசோட். அதுக்கு முன்னாடி நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் வந்து பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது புக்கிங்லேருந்து டெலிவரி வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். சொல்லப்போனால் புக்கிங்னா அதுக்கு முன்னாடி இருக்க டெஸ்ட் ட்ரைவ் முதல் கொண்டு. ஸோ நம்மள்ட்ட கன்சல்டிங் வர்றவங்க ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் நம்ம ஒரு மினிமம் ஒரு 2 to 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது மூணுத்தையுமே நம்ம வந்து ஃபீல் பண்ணுங்கிறதா நம்ம கன்சல்டிங் முடிகிறப்ப சொல்கிறோம். ஸோ அதுக்கான 3 வண்டியுமே டெஸ்ட் ட்ரைவ் அரேஞ்ச் பண்ணுறோம். அதுவும் நம்ம டோர் ஸ்டெப்பில் வீட்டிலே பண்ணுறோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காரை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் புக்கிங்லேருந்து டெலிவரி வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். இந்த சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் புக்கிங் மட்டும் இல்லாமல் புக்கிங்க்கு அப்புறம் நீங்கள் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், இல்லை டவுன் பேமெண்ட் எப்படி கட்டணும், எப்போ கட்டணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோன். ஸோ லோன் எங்கே போகணும், எது போனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், உங்களோட சேலரியில் உங்களோட இன்கமில் உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு சில பேர் சேலரி சொல்ல விரும்ப மாட்டாங்க. வெறும் ஒரு என்னோட கமிட்மெண்ட்டுங்கிறது 10,000 மாதம் அப்படின்னா இது அப்போனா நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் பிளான் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ இதை பண்ணுறோம். இது இல்லாமல் நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து வெளில வந்து இன்னும் பெட்டரான ஒரு ஆஃபரோட பண்ணுறோம். ஆனால் ஒரு டைஅப் பிராண்டோ இல்லை கேஷ்லெஸ் இருக்கிறது தான். மற்றபடி நம்ம வந்து பிளைண்டாலாம் பண்ணல. அதுக்கப்புறம் டெலிவரியில் நம்ம பிடிஐ பண்ணுறோம். டெலிவரிக்கு முன்னாடி அதுவே நம்ம சைடில் பண்ணுறோம். ஃபைனலாக டெலிவரி பண்ணுறோம். சில பேருக்கு டெலிவரியோட டோர் ஸ்டெப்புக்கு டெலிவரிலாம் பண்ணுறோம். வித்தின் சென்னைலாம் இல்லை. இப்போ நேற்று கூட நம்ம ஒரு வண்டி இங்கேருந்து கடலூருக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா எண்ட் டு எண்ட் பண்ணுறோன்னு சொல்லுவோம். கரெக்ட். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே கீழே ஒரு நம்பர் வந்து கொடுக்குறோம். ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் ஒரு இன்புட்ஸ் வந்து நம்ம கேட்குறோம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணியே ஆகணும். இது எங்களுக்கு சொல்கிறத விட உங்களோட மைண்டை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு ஃபார்ம் வந்து இருக்கும். எப்போயுமே உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை எழுதும்போது தான் நமக்கு நல்ல மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ தான் நமக்கு நிறையா விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும் நம்ம மைண்டில். ஸோ அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டோட டீமுக்கு வந்து போகும். அவங்க உங்களோட பேசி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ½ அன் ஹவரை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டைமை வந்து நம்ம மாற்றலாம். அப்போ இவ்வளோ ஒர்க் நடக்குது அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக இதில் மணி இன்வால்வ்டு தான். இதில் பே பண்ணி தான் இந்த சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். அதே மாதிரி இந்த பே பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு பையிங் சப்போர்ட் எல்லாமே கவர் ஆயிரும். டில் உங்களோட கார் டெலிவரி வரைக்கும். பிடிஐ அப்படிங்கிறது மட்டும் அடிஷ்னலாக வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் பண்ணுறோம். அது ஒரு டெக்னீஷியனோட சப்போர்ட்டோட வித் ப்ராப்பரான செக்லிஸ்ட்டில் உங்களுக்கு ரிப்போர்ட்டாகவே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமாம், நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம தான் வந்து பண்ணுறோம்னு நினச்சிக்கிறாங்க. நம்மளாம் பண்ணல. மினிமம் ஒரு 7 இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்காங்க. அவங்க வந்து வெவ்வேறு பிராண்டுகளில்
டெக்னீஷியனாகவும் இல்லை சர்வீஸ் இன்ஜினியராகவும் இருந்தவங்களையே நம்ம ஹையர் பண்ணி தான் நம்ம இதை பண்ணுறோம். அப்புறம் வந்து இது முக்கியமாக வந்து சென்னை, பெங்களூர் சிட்டியில் மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா மற்ற இடத்துல நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணல. ஏன்னா நமக்கு ஆக்சுவலாக மேன் பவரும் அங்கெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம லாஸ்ட் ஜிஎஸ்டி வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ வந்து கேட்குறாங்க, வெர்ச்சுவலாலாம் கூட பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்காது, பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷனே நாங்கள் கேட்குறோம், நீங்கள் பே பண்ண விரும்புகிறீங்களா இல்லையான்னு நோ கொடுக்குறாங்க. ஸோ அப்போது அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் சொல்லிடுறோம், அஃப்கோர்ஸ் இதுக்கு பெய்டு சர்வீஸ் தான் வந்து இது. ஆனால் சப்போஸ் சில பேர் வந்து இப்போது எனக்கு வந்து ஒரு லோன் ஹெல்ப் ஆகுது, இல்லை எனக்கு வந்து இன்சூரன்ஸ் டவுட் இருக்குது, இல்லை எனக்கு ஒன்லி பிடிஐனா நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஹாய் ஐ ரெக்கார்டு, இல்லை எனக்கு வந்து பிடிஐ வேணும், நான் சென்னை சிட்டி தான், சென்னையில் பிடிஐ, பெங்களூரில் பிடிஐன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், அந்த நம்பர்ஸ்லாம் உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி அதை நம்ம ஃபாலோ அப் பண்ணிப்போம். கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம கான்டென்ட்குள்ளே போயிடலாம். ரைட். எப்பயுமே வந்து ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா கார் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஒரு மணியை எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கும்போது நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை விட இது அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. கார் வந்து இது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அது உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு தேவையான ஒரு பார்ட்டு தான் வந்து அது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கும்போது தான் அந்த 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 காரில் லாஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் எத்தனை பேர்னால ஃபுல் பேமெண்ட்டை கெட்டி ஒரு கார் வாங்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நான் கார் வாங்கும் போதே மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம லோன் பே பண்ணி தான் நம்ம போனோம். அதுக்கப்புறம் அந்த லோனை செட்டில் பண்ணி திருப்பி நம்ம பேருக்கே காரை வந்து மாற்றிட்டோம். அப்படி தான் மோஸ்ட்லி இப்போ ஒரு பட்ஜெட் ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இருப்பாங்க. அப்போது லோன் தான் போகிறோம். அப்படி போனால் கூட நமக்கு அதிகமாக லாஸ் இல்லாமல் எப்படி அந்த லோனை வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம பேச போகிறோம். உங்களோட சேலரியில் எவ்வளோ வரைக்கும் இந்த காருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அலோகேட் பண்ணலாம் மந்த்லி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 20% வரைக்கும் தான் உங்களோட மந்த்லி இன்கமில் காருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் செலவு பண்ணணும். இதில் எது இன்க்ளூடட் அப்படின்னா உங்களோட இஎம்ஐயாக இருக்கலாம், நீங்கள் காருக்குன்னு செலவு பண்ண போகிற சர்வீஸ் காஸ்ட்டு, பெட்ரோலு, இன்சூரன்ஸு, இது எல்லாம் சேர்த்து 20% தான். அப்போ 10% தான் இஎம்ஐ இருக்கணும். மீதி 10% நீங்கள் எதுக்கு ரிசர்வ் பண்ணணும்னா ஃபியூவல், மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ், இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணணும். இப்படி தான் உங்கள் பட்ஜெட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட மந்த்லி சேலரி 1 lakh அப்படின்னா அதில் 10,000 ரூபாய் இஎம்ஐ, 10,000 ரூபாய் வந்து ஃபியூவல் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அலோகேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படித்தான் உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணணும். 1 lakh சேலரியில் 50,000 மந்த்லி போய் நீங்கள் காருக்கு அப்படின்னு சொல்லி செலவு பண்ணக்கூடாது. 30,000 ரூபாய் இஎம்ஐ, 20,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபியூவல் காஸ்ட்டுக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த கார் வந்து உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி போயிடும். அப்போது உங்களால் வந்து லோன் பே பண்ண முடியாதபடி போயிடும். அந்த தப்பை வந்து தயவு செஞ்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ரைட். ஓகே. அடுத்தது இப்போ ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா லைக் எப்படி வந்து ஒரு காரில் என்னென்ன காஸ்ட் இன்வால்வ்டு, அதாவது எப்படிலாம் நீங்கள் லோன் வாங்கும் போது பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லோன் அமௌண்ட் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம், இஎம்ஐ அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம சொல்கிறோம். அப்போது ப்ரோ இந்த டவுன் பேமெண்ட் அப்படின்னு நம்ம வரும்போது நம்ம எவ்வளோ மினிமம் நம்ம டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் பண்ண முடியும்? ஆமாம், மினிமம் டவுன் பேமெண்ட்டுங்கிறது இன்றைக்கி வந்து 100% இஎம்ஐன்னு ஐ மீன் 100% லோன்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிமிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ல 100%ங்கிறது எக்ஷோரூமும் சொல்லுவாங்க, ஆன் ரோடு கிடையாது. ஆனால் ஆன் ரோடு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, அப்படி ஆன் ரோடும் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு அதாவது எனக்கு வழியே இல்லாதவங்க, இல்லை எனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு அமௌண்ட் வர மாதிரி இருக்குது, ஆனால் இன்றைக்கி நான் கார் வாங்க போகிறேன்னாலும் நீங்கள் மினிமம் ஒரு 20% போடணுங்கிறது நல்லது. அதேமாதிரி அதிகபட்ச டவுன் பேமெண்ட் 70% தான் போடலாம். நீங்கள் வந்து ஒரு 20 லட்ச ரூபா கார் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் லோனு கேட்டால் அதுவும் தர மாட்டாங்க. அப்படி சில இடத்துல தர இடத்துல முதல்ல இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இந்த டவுன் பேமெண்ட் அதாவது இந்த கால்குலேஷனுக்கு வந்து ஒரு 50-50ன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி 50-50ங்கிறது ரொம்ப சரியான ஒரு பிளானிங்காக இருக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கும் உங்களோட இன்கம் எக்ஸ்பென்ஸுக்குன்னு சொல்லலாம். ஸோ 50% டவுன் பேமெண்ட்டும் 50% லோன் அப்ரோச் போனால் எப்படி இருக்கும், நம்ம எந்த லோன் போகணும், ஐ மீன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், நம்மளோட கமிட்மெண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி
நம்ம இந்த டோட்டல் நம்ம இன்கமில் 20%ல் நம்ம 10% இஎம்ஐயும் மீதி 10% வந்து நம்ம இந்த இன்சூரன்ஸ், ஃபியூல் எக்ஸ்பென்ஸ், மெயின்டெனன்ஸ், ஏன் டோல் சார்ஜ் இப்படி எல்லாமே வச்சுக்கலாம். அதாவது இப்போ அந்த 20,000 ரூபாய் நீங்கள் சொல்லலாம் சார், 1 lakh சேலரி இருக்கவங்களுக்கு அந்த 10,000 ரூபாயில் இஎம்ஐக்கு எடுத்து வச்சுட்டு இன்னொரு 10,000 ரூபாய் என்னால் மாதம் 5,000 ரூபாய் ஃபியூல் போட முடியணும், 2,000 ரூபாய் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும், 2,000 ரூபாய் வந்து மெயின்டெனன்ஸுக்கு எடுத்து வைக்கணும், ஒரு 1,000 ரூபாய் டோலுக்கு எடுத்து வைக்கணும். நீங்கள் இதை கார் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இதெல்லாம் எடுத்து சேமித்து வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிளானிங்காக இருக்கும். அப்போ என்னன்னா அந்த 1 year ஆகிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெனிவலுக்கு வந்து ஒரு 25,000 ரூபாய் வரும், ஒரு 10 லட்சம் ரூபாய் காருக்கு. அந்த 1 year ஆன மாதிரி மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் ஆகும். அந்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் அப்போ பெருசாக போக மாட்டீங்க, மாதம் மாதம் நீங்கள் போட்டியும் ஒன் டைம் நீங்கள் போகிறப்போ திடீர்னு டோல் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த ஆனுவல் பாஸ்லாம் வந்து அதில் கூட கொஞ்சம் சேவ் பண்ணலாம் நினைக்கலாம். இது இல்லாமல் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நம்ம திடீர்னு டயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும், இல்லை திடீர்னு நடுவில் டயர் பர்ஸ்ட் ஆகும், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ வரும். அப்போலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்கிறது தான் ஒன்று. கரெக்ட். ஸோ இந்த அளவுக்கு பிளானிங்கிறது இருக்கணும். அடுத்து ஒரு லோனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இப்போ நான் வந்து ஒரு லோன் வாங்க போகிறேன், நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி எனக்கு கிடைக்கும், அதுக்கு என்னென்ன க்ரிட்டீரியாலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஐடிஆரை நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும், அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் கெட்டவராக இருக்கீங்களோ இல்லையோ, இன்கம் டேக்ஸே உங்களுக்கு வரல அப்படின்னா கூட உங்களுக்கு ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்லி ஒன்று ஆஃபீஸில் கொடுப்பாங்க. இல்லை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆடிட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் 16 வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாரு. அந்த ஃபார்ம் 16 கம்பல்சரியாக நீங்கள் ஃபைல் பண்ணணும். அந்த ஐடிஆரில் ஒரு 3 to 4 lakhs வந்து நீங்கள் ரெவன்யூ அதில் காமிச்சிருக்கணும், இன்கமாக காமிச்சிருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு லோனுக்கே ஒரு எலிஜிபிள் கிரிட்டீரியாக்குள்ளேயே வருவீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போது எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கீங்க, நீங்கள் டேக்ஸுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாமே லாஸ்ட்டில் காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டேக்ஸே வரல அப்படின்னா அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கும் லோன் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஃபார்மிங் பண்ணுறீங்க, அக்ரி பண்ணுறீங்க, அதில் இருக்கிற ஃபுல் லாஸை வந்து நீங்கள் கணக்கு காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த லோன் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி வந்து வராது. அப்போ இவங்களாம் காரே வாங்க முடியாதா அப்படின்னா வாங்க முடியும். எப்படி அப்படின்னா சியூரிட்டி அப்படிங்கிற இன்னொருத்தரோட சப்போர்ட்டோட உங்களால் வாங்க முடியும். அவருக்குன்னு சொல்லி சம் கிரிட்டீரியா இருக்குது. அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஓன் ஹவுஸ் வந்து இருக்கணும், இல்லைனா ஓனாக ஒரு கார் இருக்கணும். காராக நீங்கள் சியூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அது லோனில் இருக்கக்கூடாது, அவர் பேரில் கம்பல்சரியாக இருக்கணும். இல்லை நீங்கள் வீடோ ப்ராப்பர்ட்டியோ கொடுக்குறீங்கன்னா அந்த வீடோ ப்ராப்பர்ட்டியோ லோனில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அவருக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் சியூரிட்டி சைனே போட முடியும். இது என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் லோன் கட்ட விட்டுட்டீங்க, உங்களால் கட்ட முடியலன்னா அவர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த சியூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்தால் நீங்கள் சியூரிட்டி மூலமாகவும் உங்களால் வாங்க முடியும். ரைட். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் மந்த்லி வந்து என்னால் 20,000 ரூபாய் என்னால் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முடியுது. நீங்கள் ஒரு பட்ஜெட்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10% வந்து இஎம்ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 20,000 ரூபாய் என்னால் லோன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. 4 வருஷத்துக்கு எனக்கு லோன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் எனக்கு 12 லட்ச ரூபா லோன் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அந்த இடத்துல எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா மாதம் 20,000 ரூபா மணிக்கு நீங்கள் போடுறீங்க, 48 மாதத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது மொத்தமே 9.6 lakhs தான் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் அப்போ நீங்கள் 12 லட்ச ரூபா கேட்டீங்க அப்படின்னா அது எலிஜிபிள் கிடையாது. அப்போது அந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒன்று நீங்கள் அந்த 20,000 இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த 4 இயர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரைட். அப்போ 25,000 என்னால் கட்ட முடியும் 4 வருஷம் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு 12% 12 லட்சம் அப்படிங்கிறது உள்ளே வரும். இன்னொன்று உங்களோட ஆனுவல் இன்கமில் ஒரு 60 to 70% தான் வந்து உங்களுக்கு லோனுக்கு எலிஜிபிள் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இயர்லி இன்கம் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னா அதில் 6 லட்ச ரூபாய் மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிளாக வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் லோன் போங்க, ஆனால் உங்களோட மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டியே 6 lakhs தான் இருக்கும். அதுவும் வேற கமிட்மெண்ட் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் 10 லட்சம் வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி பர்சனல் லோனுக்கு வந்து இயர்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3 லட்சம் கட்டுறீங்கன்னா 7 லட்சமாக அது மாறிடும். புரியுதுங்களா? அந்த 7 லட்சத்தில் 60% ஆகிடும். அப்படி தான் வந்து உங்களுக்கு கணக்கெடுப்பாங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி நம்ம கால்குலேட் பண்ணுற ஒரு விதம். இப்போ வந்து லோன் அமௌண்ட் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம். அப்போ இந்த பேங்க்கை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அதை பற்றி. ஆமாம், இப்போ லோன் அமௌண்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க,
இப்போ வந்து எந்த பேங்க்கு போகலாம், இல்லை என்ன டென்யூர் போகலாம், இந்த லோனில் வந்து டைப்ஸ் இருக்கே, ஃப்ளோட்டிங், ஃபிக்ஸட், இதில் எது போகலாங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம பார்த்த டேட்டாஸ் வரைக்கும் இந்த நேஷனலைஸ் பேங்க்னு சொல்லக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ, ஐஓபி, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் போகிறது கரெக்டு, அதுமாதிரி சரியாக இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட இந்த ஹிடன் சார்ஜஸோ, இந்த பெனால்ட்டி போடுறது, இந்த அதுமாரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லலாம். இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு ஹிடன் அந்த எக்ஸ்ட்ரா பெனால்ட்டிலாம் இருக்காது. இன்னொன்று ரொம்ப ஸ்மூத்தான ப்ராசஸாக இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் ப்ரைவேட் பேங்க்ஸில் அப்படி இல்லை தான். ஸோ அதனால் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸ்டில் சில பேர் பிரிய பொருள்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இப்போ வீடியோ பண்ணுறப்போ இந்த ஆஃப்டர் ஜிஎஸ்டி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8.5லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. சில ஃப்ளோட்டிங்கில் இன்னும் கம்மி கூட இருக்கும், ஆனால் இதுதான் நாமினலாக இருக்கிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேங்க்கு பார்த்தோம், இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தோம். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சார் இந்த சிபில் இருக்குல்ல, ஸோ இந்த சிபிலுங்கிறது ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிபில் ஸ்கோர்னா என்ன அப்படின்னு. ஏன்னா லோன் போகும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது அது சிபில் தான். அது வந்து ஆர்பிஐயோட ஜாயின் வெஞ்சராக இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் பண்ணுற அத்தனை டிரான்சாக்ஷன்ஸும் அத்தனை லோன்ஸுமே வந்து இந்த சிபிலில் ரெக்கார்ட் ஆகுது. அந்த சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் அதிகமாக லோன் வாங்கலைனாலும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும், அதிகமாக லோன் வாங்கி சரியாக கட்டலைனாலும் சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ எப்போ அதிகமாக இருக்கும்னா நீங்கள் லோன் அதிகமாக வாங்கியிருக்கணும், அந்த லோனை கரெக்டாக வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சிபில் ஸ்கோர் வந்து பெட்டராக இருக்கும். அந்த சிபில் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இப்போ அவங்க வந்து வகுக்கிறாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சிபில் ஸ்கோரில் ஒரு மினிமமாக நீங்கள் ஒரு 700 வச்சுருக்கணும், மேக்ஸிமம் 900 வரைக்கும் போகுது. இந்த 700 கீழே போனால் என்ன நடக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் த நேஷனலைஸ் பேங்க் சொல்கிறவங்க இவங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறாங்கிறது தான் உண்மை. சில இடத்துல கொடுக்குறாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம், என்னோட சிபில் ஸ்கோர் 700லேருந்து 799க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 9% மேலே வரும்னு சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதே எனக்கு வந்து 800க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 9% கீழே இருக்கும். ஸோ அது ஒரு பேங்க் ஏற்ற மாதிரி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மாறும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட், அதாவது டென்யூரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி 5 இயர்ஸ் மேலே போனாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ எது ஒரு கரெக்டான பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஒரு நியூட்ரலான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் கார் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க? இப்போ வந்து 7 இயர்ஸ் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் சில இதில் வந்து நீங்கள் அதை கரெக்டாக கட்டிட்டு வர்றப்போ இல்லை சீக்கிரம் நீங்கள் ஏதாவது பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறப்போ அதுலேருந்து டாப் அப்புங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் மேக்ஸிமம் 7 இயர்ஸ். ஓகே. ஆனால் மினிமம் 3 இயர்ஸ். ஓகே, ஃபைன். அதுமாதிரி இந்த லோனில் வந்து இப்போ 2 டைப் இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, நம்மளோட கால்ஸ்லேருந்து கேட்குறப்போ நான் ஃபிக்ஸடு போகலாமா ஃப்ளோட்டிங் போகலாமா, ஃப்ளோட்டிங் வந்து கம்மியாக சொல்கிறானே நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. இப்போ வந்து ஃப்ளோட்டிங்கே எடுத்துப்போம். ஃப்ளோட்டிங்கிறது நான் ஒரு ஷார்ட் டேர்ம் தான் பார்க்குறேன், எனக்கு வந்து கமிட்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் 2 to 3 இயர்ஸில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் போகலாம். ஏன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸில் வந்து பார்த்தா கூட ஃபிக்ஸடு இருக்கிறதுலேருந்து ஒரு 0.25 ஜம்ப் ஆகலாம். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் சேவ் பண்ணுறீங்க 3rd இயர்ன்றப்போ வர்றப்போ. ஸோ அவங்க வந்து ஃப்ளோட்டிங் போகலாம். இல்லை எனக்கு மந்த்லி கமிட்மெண்ட்லாம் ரொம்ப வேண்டாம், ஆனால் எனக்கு ஒரு 2-3 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸ் கழிச்சு 4 இயர்ஸ் கழிச்சு ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு 7 இயர் டென்யூர் போட்டுட்டு நடுவில் வந்தாலோ இல்லை வந்து 4th இயரில் எனக்கு பல்காக வருதுனாலோ அப்போ நீங்கள் பே பண்ணி கூட லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி லோனை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது அடிஷ்னலாக சார்ஜஸ் போடுவாங்களா? ஆமாம், அதாவது ஒரு பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் க்ளோஸ் பீரியட்னு ஒன்று இருக்கும். அதாவது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே பண்ணால் கண்டிப்பாக சார்ஜஸ் 2% ஆஃப் த லோன் அமௌண்ட்டில் பண்ணுவாங்க. இதே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா எந்த சார்ஜஸும் கிடையாது. ஆனால் இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ட் பேமெண்ட் இப்போ எதாவது பண்ணுறீங்க, பார்ஷியலான ஒரு அமௌண்ட் கட்டுறோன்னா அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி பிரின்சிபலில் கம்மியாகி உங்கள் டென்யூர் தானாக கம்மியாயிடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் போய் ஃபிசிக்கலாக போயிட்டு நான் லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன், எனக்கு என்ஓசி வேணும், நான் ஹைபாதிகேஷனை ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப தான் உங்களுக்கு அந்த சார்ஜஸ் வரும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். அதை நம்ம அடுத்த பாயிண்டில் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டிங். ஃபிக்ஸட் யார் போனால் அதான் அந்த லாங் டேர்ம், நான் வந்து எனக்கு மந்த்லி கமிட்மெண்ட் ரொம்ப வேணாங்கிறவங்க வந்து ஃபிக்ஸடில் போகலாம். பட் ஸ்டில் அவங்களுமே நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒரு 7 வருஷம் போட்டாலும் 5 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணிவிடுங்கிறது சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்
நீங்கள் அந்த ஃப்ளோட்டிங் காரங்களை விட கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி ஈக்குவலாக வந்துடும்னு சொல்லலாம். அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கணும், நம்ம லோனை எப்படி பிளான் பண்ணணும், எவ்வளோ வருஷம் நம்மளால் லோன் போக முடியும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்கும், எந்த பேங்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சரி, அப்படி நம்ம லோன்லாம் போயிட்டோம், எல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணி லோனெல்லாம் போட்டாச்சு. அப்போ அந்த லோனை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களோட 12 மாதம் ஒரு வருஷத்தில் நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் அட்லீஸ்ட் ஒரு இஎம்ஐ வந்து பார்ட் பேமெண்ட்டாக நீங்கள் கட்டுங்க. ஓகே, அதுவும் இனிஷியல் இயர்ஸில் வந்து அது கட்டும்போது உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாகும் போது இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கம்மியாகும். அப்போது நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் சேவ் பண்ண முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ பார்ட் பேமெண்ட்டாக கட்டுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பல்க் பேமெண்ட்டாக வந்து நீங்கள் கட்டலாம். அதாவது ஒரு இஎம்ஐங்கிறத அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் போட்டிருக்கீங்க லோனு, எனக்கு இந்த வருஷம் 2 லட்ச ரூபா கேஷ் கையில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு போய் அதை பல்காக நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். சரியா, அதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 10K இஎம்ஐ வந்து நீங்கள் மாதம் கட்டுறீங்க. ஒரு 6வது மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபா கையில் வருது அப்படின்னா டக்குன்னு அதை போய் கட்டிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் முடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்மியாக பே பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்படி நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து பார்ட் பேமெண்ட் கட்டி என்னோட லோன் பீரியட் 4 வருஷம், ஆனால் 2 வருஷத்துக்கு உள்ளேயே நான் வந்து கட்டி முடிக்கிறேன் அப்படின்னா அந்த லாக்கிங் பீரியட் அப்படிங்கிறதுக்கு உள்ளேயே நீங்கள் லோனை முடிக்கிறீங்க. அப்படி முடிக்கும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக 2% வந்து சார்ஜஸ் போடுவாங்க, விச் இஸ் வெரி ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, நீங்கள் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கூட நீங்கள் போய் அஃபீஷியலாக அந்த லோனை க்ளோஷருக்குரிய அப்ளிகேஷனை நீங்கள் கொடுக்காதீங்க. ஹைபாத்திகேஷனை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த 2% அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த லாக்கிங் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இஎம்ஐ எனிவே டிடெக்ட் ஆகாது, அது 0 தான். ஏன்னா எனிவே நீங்கள் எல்லாத்தையும் பே பண்ணிட்டீங்க. ஆனால் ஸ்டில் அந்த அக்கௌண்ட் மட்டும் ஆக்டிவாக இருக்கும், ஹைபாத்திகேஷன் ஸ்டில் லைவாக இருக்கும். ஹைபாத்திகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அவங்கள ஒரு பார்ட்னராக நம்ம வந்து உள்ளே வச்சுருக்கிறோம், 2 பேருக்கும் சேர்ந்த காரு தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு. அதை கேன்சல் பண்ணால் தான் நம்ம பேருக்கு சோல் ஓனர்ஷிப்பாக வந்து உங்களுக்கு வரும். அதை அந்த லாக்கிங் பீரியட் வரைக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 2% அப்படிங்கிறத அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த லோன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் பேருக்கே வந்து சோல் ஓனர்ஷிப்க்கு நீங்கள் அவங்ககிட்ட என்ஓசி வாங்கி நீங்கள் ஆர்டிஓவில் போய் ஹைபாத்திகேஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 2% மணி நீங்கள் பே பண்ணுறதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஆமாம், இதானா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேங்க்கில் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதுனால இதை சொல்கிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து ஐயோ எனக்கு லாக் பீரியட் இருக்கா, 3 இயர்ஸ் லாக் பீரியடா, 4 இயர்ஸ் லாக் பீரியடா, இல்லை 2 இயர்ஸ் லாக் பீரியடா, நான் அதுக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பயப்படாது, நீங்கள் பண்ணிவிட்டு ஆனால் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ஓசி வாங்கணுங்கிறது தான் உண்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொன்றும் இருக்குது. இந்த நேஷ்னல் பேங்க்ஸில் மோஸ்ட்டாக உமன் பேரில் நீங்கள் கார் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 0.05%, சில இடத்துல 0.10% கூட கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து 2-3 பேங்க் தான், ஒன்லி நேஷனல்ஸ் பேங்க்கில் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு டிப்பு. அப்புறம் அந்த நிறைய நம்ம டாக்ஸி பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிப்பு என்னென்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஆக்சுவலாக சப்சிடி ஒன்று இருக்குது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்துலாம் வருது. அதை எப்படி அவங்க அவைல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்க லோக்கல் பேங்க், இதுவுமே ஓரளவு லோக்கலாக இருக்கிற பேங்க்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த பேங்க்கில் போய் நீங்கள் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி நான் ஒரு கார் வாங்குறேன், எனக்கு இந்த சப்சிடி ஸ்கீம் இருக்காமே என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களோட பட்ஜெட்டு இல்லை உங்கள் லோன் இஎம்ஐ அமௌண்ட் இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் காரை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த சப்சிடி கொடுப்பாங்க. அந்த சப்சிடிங்கிறது நேராக நம்ம கையிலையோ இல்லை பேங்க்குக்கு அப்படியே போட மாட்டாங்க. கிட்டத்தட்ட அது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நம்ம போட்டிருக்க லோனுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து அவங்க டேரெக்டாக பே பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுனா நம்ம வந்து வட்டி இல்லா கடனில் கார் வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் அது அந்த சப்சிடிங்கிறது இப்படி தான் ஒரு கரெக்ட். பட் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. இதை பற்றி வேணால் நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் டாக்ஸிக்காக கார் வாங்குறவங்களுக்கு.
ஆனால் அவங்களுக்கு வந்து லோன் அப்படிங்கிறது கிடைக்குமா? கிடைக்கும். ஆமாம், அவங்களுக்குமே அதுதான். இப்போ எனக்கு வந்து இந்த ஐடிஆர் ஃபைலிங் இதெல்லாம் இல்லாதவங்களும் அந்த ஷூரிட்டி சொல்கிறோம், அதே தான் சார். ஸோ அப்போ அவங்க இன்னொருத்தர் யாராவது அவங்களுக்கு சொந்த வீடு வச்சுருக்கவங்களோ இல்லை சொந்த காரு லோன் இல்லாதவங்களோ இல்லை இவங்கள்ட்டே ஒரு சொந்த வீடு இருக்குன்னா இவங்க வந்து வீட்டை அடமானம் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் அப்பயுமே ஷூரிட்டி யாராவது போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓன் ஹவுஸ் இருக்குது, ஆனால் லோன் எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்களுக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. அதுமாதிரி தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஸ் இருக்குது, அதுலலாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்னன்னா அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது 10லாம் இல்லை, மினிமமே 11, 12, 13லாம் கூட இருக்குது. பர்சனல் லோனோட அதிகமாகலாம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேங்க் ரிஜெக்ட் பண்ணுறவங்க வேறு எங்கே போவாங்க, அப்போ அவங்கள்ட்ட வர்றப்போ அவங்களும் அதிகமாக சார்ஜ் பண்ணி தான் அதை நம்ம கொடுக்குறாங்க. எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எவ்வளோ இஎம்ஐ இருக்கணும், எப்படி நீங்கள் பிளான் பண்ணி எல்லாங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக, அதாவது என்னோட சம்பளம் இவ்வளோ, என்னால் இவ்வளோ தான் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த கார் போகலாங்கிறத ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி எந்த பேசிஸில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்தது தான் 50% டவுன் பேமெண்ட், 50% லோன் போகிறவங்க, அதுவும் நம்ம சொல்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்கிற இயருங்கிறது 3 to 5 years. அதில் நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு 4 years எடுத்துப்போம். அதாவது நான் 50% டவுன் பேமெண்ட் போகிறேன், 50% லோன் போகிறேன், 4 வருஷம் இஎம்ஐக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட சம்பளம் வந்து 2 லட்சம் ரூபாயோ இல்லை அதுக்கு மேலேயோ இல்லை என்னால் 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா என்ன கார்? XCV 700 அப்படின்னா இனோவா ஸ்டார். ஓகே, என்னோட சம்பளம் வந்து ஒரு 1.5 லட்சமோ இல்லை என்னால் வந்து ஒரு 25,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா கிரெட்டா ஆர் வெர்ச்சஸ். என்னோட சம்பளம் ஒரு 1 லட்சமோ இல்லை என்னால் ஒரு 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா ஹோண்டா சிட்டி அப்படின்னா குஷாக். என்னோட சம்பளம் ஒரு 75,000 ரூபாய்க்கு மேலேயோ இல்லை என்னால் ஒரு 5,000 ரூபாய்க்கு மேலே இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா நெக்ஸான் ஆர் 3XO. என்னோட சம்பளம் ஒரு 50,000, என்னால் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா பலினோ ஆர் i20. என்னோட சம்பளம் ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே என்னால் வந்து ஒரு 7,000 ரூபாய் மாதம் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா ஆல்டோ ஆர் வேகனார். ஸோ இதை வந்து நம்ம அந்த பேசிஸில் கால்குலேட் கரெக்ட். ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் ஆஃப் கார்ஸ், அதுக்காக இந்த கார் தான் பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் மைண்டில் எடுத்துக்கூடாது. sub 4 மீட்டர், ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி, ஒரு செடான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மொத்தத்தில் குழப்பத்தில் இருக்கிறவங்க, நான் என்னால் கார் வாங்க முடியுமா, எனக்கு சம்பளம் இவ்வளோ, எனக்கு கட்டுப்படி ஆகுமா, நான் எந்த பட்ஜெட்டில் கார் வாங்கணும் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பை.